10 வருடங்களாக மக்களின் மிகப்பெரிய சுமையாக வரி பணத்தை வசூலித்தார்கள் அல்லது கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லலாம். சிறு சேமிப்பு குறைந்ததாலும் கடன் சுமை ஏறியதனாலும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்று விட்டது. இதுதான் இப்பொழுது குறைப்பதற்கு காரணம். மக்கள் மீது எவ்வளவு பெரிய வரி சுமையை சுமத்தினார்கள். இதற்கெல்லாம் இதுவரை ஒரு மன்னிப்பு கூட மோடி கேட்கவில்லை. மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள். இது எல்லாம் நாடகம். இது உண்மையாக மக்கள் மீது உள்ள அக்கறை இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி கொடுமையிலும் கொடுமையாக இந்தியாவில் இருந்தது. கேட்டால் இது காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி என்று மோடி சொன்னார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போவே சொன்னால் காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி 18 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் 40 விழுக்காடு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் கண்டித்தோம், எச்சரித்தோம். அதை கேட்கவில்லை. 10 வருடங்களாக மக்களின் மிகப்பெரிய சுமையாக வரி பணத்தை வசூலித்தார்கள் அல்லது கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லலாம். உலக பொருளாதார ஆய்வறிஞர்கள் எல்லாம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார்கள் 6 மாதங்களுக்கு முன்பு. இந்தியாவில் 10 ஆண்டுகளாக சிறுசேமிப்பு கிராமங்களில் இந்திய மக்களுக்கு குறைந்திருக்கிறது, கடன் சுமை ஏறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 40 விழுக்காடு வரை ஜிஎஸ்டி வசூலித்தார்கள் என்று. அதைத்தான் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னோம். நாங்கள் கொண்டு வர இருந்த ஜிஎஸ்டி வேறு, 18 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று. ஆனால் ஐரோப்பா கண்டத்தில், அமெரிக்கா கண்டத்தில் இருப்பது போல இவர்கள் 40 விழுக்காடு போட்டார்கள். மக்களுடைய சிறு சேமிப்பு கரைந்தது, கடன் அதிகமானது. அப்போ உலக பொருளாதார நிபுணர்களெல்லாம் இந்தியாவில் என்ன நிலை என்பதை பற்றி ஆய்வறிக்கை கொடுத்தார்கள். இந்த சிறு சேமிப்பு குறைந்ததாலும் கடன் சுமை ஏறியதனாலும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு சென்று விட்டது. இதுதான் இப்பொழுது குறைப்பதற்கு காரணம். மக்கள் மீது கருணையோ கரிசனமோ இல்லை. ஆனால் 10 ஆண்டுகளாக எவ்வளவு பெரிய வஞ்சனை செய்திருக்கிறார்கள். மக்கள் மீது எவ்வளவு பெரிய வரி சுமையை சுமத்தினார்கள். இதற்கெல்லாம் இதுவரை ஒரு மன்னிப்பு கூட மோடி கேட்கவில்லை. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த வரி குறைப்பு தமிழகத்தில் தேர்தல் வருது, அடுத்தடுத்த அண்டை மாநிலங்களில் தேர்தல் வருது. அதே போல வாக்கு திருத்த பற்றி இவரு நம்ம தலைவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த வரி குறைப்பு ஒரு கருத்தெடுப்பு நாடகம். மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள். இது எல்லாம் நாடகம். இது உண்மையாக மக்கள் மீது உள்ள அக்கறை இல்லை. தேங்க்யூ.